Hi friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலறையில் நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தான் நாம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற பிரியாணி என்னன்னு பாத்தீங்கன்னா காளான் பிரியாணி தாங்க இன்னைக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன். சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் சிம்பிளா செய்யலாம், சோ குயிக்காவும் செய்யலாம். பிரியாணி அப்படினாவே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு காளான் பிரியாணி வந்து செஞ்சிருக்கேன். சோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க காளான் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காளான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 4 தக்காளி பழம், இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இது கூட 3 பச்சை மிளகாய், இது கூட தேவையான அளவு புதினா தலை வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம், அந்த பிரியாணி செட் எல்லாமே எடுத்திருக்கேன். அது கூட முந்திரி பருப்பு ஒரு 4 பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு விழுது போடணும். அதுக்காக நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதனால் ஒரு பெரிய சைஸ் இஞ்சும் 10 பூண்டு பற்களும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இதில் நல்லா போட்டு கொட்டிக்க போகிறேன். கொட்டி நைஸாக எடுத்துக்கலாம். இப்போ இது இதாகட்டும். அதுக்காட்டி நம்ம குக்கரை வச்சு குக்கர் வந்து ஹீட் பண்ணலாம். அதுக்காட்டியே நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். கடைசியாக வந்துட்டு நம்ம விசில் போடும் போது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். அதனால் இப்போ மணக்கிற அளவுக்கு தேவையான ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி இன்க்ரீடியண்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையுமே முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கிராம்பு பூ எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இது எண்ணெயில் போட்டாச்சு. இது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து கீரி போட தேவை, இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், இதை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் இது கூட போட்டுறேன். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மீதி இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி கொட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் இப்போ இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் வந்து போகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன பழம் தான், ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா கிளறிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தக்காளி வந்து இந்த ஹீட்டில் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தது போட்டோம்னா தக்காளி வந்து வதங்காது. ஸோ அதனால் அதனுடைய சாறு எல்லாமே வந்து நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது கூட வந்துட்டு காளான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த காளான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நிறைய கிடைக்கும். ஸோ குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை பெரிய பீஸ் போடுறது அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் காளானையும் போட்டுட்டேன். இதையும் நல்லா கிளறி விடுறேன். இப்போ இது கூட வந்துட்டு புதினா தலை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா தலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
பாருங்க புதினா தலையும் போட்டேன். இப்போ இதை நல்லா நான் கிளறி விடுறேன். புதினா தலை வந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்துச்சுன்னா போதும். இப்போ புதினா தலை கிளறினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் வந்து 1 சிட்டிகை வந்து எடுத்திருக்கேன். ஸோ வரமிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே இது கூட போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் கிளறி விடுறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த மசாலா எல்லாமே இது கூட இருக்கட்டும். அதுக்கப்புறமா மீதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, நார்மலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கிளறி விட்டேன். இப்போ இது கூட வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளரில் தான் வந்துட்டு நான் அரிசி வந்து அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி. நான் அன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் 3 டம்ளர் தண்ணி வந்து நான் வைக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னாவே சாப்பாடு வந்து குலையாமல் நல்லா பருக்கியாகவே இருக்கும். ஸோ தண்ணி வைக்கிறது தான் மெயின். ஸோ நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். 1.5 டம்ளர் அரிசி. அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி வந்து நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ பாருங்க, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதை நல்லா கிளறி விடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இனிமேல் வந்து நம்ம இது கூட வந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து இப்போயே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இது கூட வந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ அரிசி எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து உப்பு காரம் இப்போ தான் இருந்துச்சுன்னா இப்போ வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான அளவு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே சாப்பாடு வந்து கரெக்டாக வரும். அதனுடைய பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது கூட வந்து எலுமிச்சப்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து நான் இதில் புழிஞ்சு விடுறேன். எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா பருக்கியாக வரும். ஸோ அதனால் வந்து எலுமிச்சப்பழம் வந்து கடைசியாக வந்து புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நெய் இருந்தாலும் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கிளறி விடுறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 விசில் வரட்டும். நம்ம வந்து இதை விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2வது விசிலும் வந்துருச்சு. இப்போ 2வது விசில் வந்துட்டு இந்த விசில் வந்து அடங்கட்டும். இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசில் இருக்கும் போது வந்துட்டு அதனுடைய ப்ரெஷர் இருக்கும்போது குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அது ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா நான் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்துருக்குது. சாப்பாடும் பாருங்கள் பருக்கியாக இருக்குது, குழஞ்சி போகாமல் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து லெமன் வந்து எப்படின்னு புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு வந்து பருக்கியாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறதுனால சாப்பாடு வந்து குழஞ்சி போகாமல் கரெக்டாக அதனுடைய பதத்துக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சந்தோஷப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.